ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருபா கலெக்ஷன். இன்னைக்கு கிருபா கலெக்ஷன்ல நம்ம பீஃப் சுக்கா தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஏற்கனவே நிறைய குக்கிங் வீடியோ போட்டிருக்கிறேன், ஹேர் டிப்ஸ் வீடியோ. இந்த மாதிரி நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா பீஃப் சுக்கா தான் செய்ய போறோம். நான் நல்லா பீஃபா வாங்கி ஒரு 3/4 கிலோ எடுத்து வச்சிருக்கிறேன். அதை நல்லா சுக்கா மாதிரி செய்யறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 300 கிராம் சின்ன வெங்காயம், தக்காளி ஆப்ஷனல் தான், வேணும்னா எடுத்துக்கோங்க, வேணும்னா தவிர்த்துடலாம். ஒரே ஒரு தக்காளி, தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய், ஒரு 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுதுக்கு இஞ்சி பூண்டு, மல்லித்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்ந்தது சரியா, பட்டை, கிராம்பு, இந்த இலை, பிரிஞ்சி இலை, சோம்பு, இந்த மாதிரி கடல் பாசி இதெல்லாம் சேர்ந்த ஒரு ஸ்பைசஸ் பேக்கெட் எடுத்துருக்கிறேன். எக்ஸ்ட்ரா மட்டன் பொடி, பெப்பர் பவுடர். இதில் இம்பார்ட்டண்டாக என்னன்னா பெப்பர் தான். ஓகேவா? பெப்பர் சுக்கா தான் இது. மஞ்சத்தூள், ஒரு சோம்புத்தூள், அவ்வளோதான். இது எல்லாமே தேவையான பொருள். தாளிக்கிறதுக்கு கடுகு எடுத்துக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம மட்டனை பீஃபை வேக வைக்க போகிறோம். ஓகேவா? பீஃபை வேக வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் நல்லா கழுவிட்டேன். தெரியுதா? இந்த மாதிரி கறியாக இருந்தால் நல்லா இருக்கும். ஒரு மாதிரி சிகப்பு கலரில் இருந்தால் கறி நல்லா இருக்கு. அந்த மாதிரி இருந்தால் நல்ல கறி. ஓகேவா? இந்த வேக வைக்கிறதுக்கு நான் மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேன். அது கூட ஒரு ஸ்பூன், சின்ன குட்டி ஸ்பூனுக்கு ஒரு 2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இது கூடவே கொஞ்சம் சோம்புத்தூள் கொஞ்சம், ஒரு சின்ன அது கூடவே சின்ன டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் மல்லித்தூள். சரியா? ஃபஸ்ட்டு சோம்புத்தூள் சேர்த்து இப்போ மல்லித்தூள். நெக்ஸ்ட் சக்தி மட்டன் மசாலா கொஞ்சம். அவ்வளோதான். இவ்வளோத்தையும் போட்டு இது கூட ஒரு 4-5 சின்ன வெங்காயம் மட்டும் வாசத்துக்கு போட்டு நான் வேக வைக்க போகிறேன். இது கூட கொஞ்சோல மல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சோல போட போகிறேன். அவ்வளோதான். இதை நல்லா ஒரு 5 விசில் அல்லது 6 விசில் வச்சு நல்லா ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா பீஃப் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நல்லா வெந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 4-5 விசில் அடிக்க விட்டுருங்க. ஓகேவா? 5 விசிலுக்கு மேலவே விடுங்க. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுட்டேன். சின்னதாக கீறி வச்சிருக்கிறேன். சரியா? கீறிட்டேன். தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏதாவது பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கிறேன். இந்த ஸ்பைசஸ் தாளிக்கிறதுக்கு ஸ்பைசஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். அவ்வளோதான். இனி நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இது தாளிப்பு போட போகிறோம். இப்போ விசில் ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம சமைக்கிறதுக்கு கடாய் வச்சாச்சு. ஓகேவா? இப்போ இந்த சமையலுக்கு நம்மளுக்கு சுக்கா செய்யறதுக்கு நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பீஃப் சுக்காக்கு. ஓகேவா? அவ்வளோதான். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன், தேங்காய் எண்ணெய். இனி அதில் தாளிக்க நான் என்ன சேர்க்க போகிறேன்னா, இதோட ஸ்மெல் மனமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் பீஃப்னாலே தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். கடுகு சேர்த்தாச்சு. நீ நம்ம வெட்டி வச்சுருக்க இந்த தாளிக்கிற ஐட்டத்தை எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம். இதை நல்லா எண்ணெயில் வதக்கணும். சரியா? இதில் தான் அது டேஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தியாகும். அதுதான் கடுகு பிடிஞ்சிச்சு. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தாளிப்புக்கான ஸ்பைசஸை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக இருக்குது மனம். அவ்வளோதான். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்தாச்சு. அவ்வளோதான். நல்லா ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃப்ரை ஆனால் போதும். இது கூட நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா, இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு தேங்காய் எண்ணெயில் நம்ம இஞ்சி பூண்டு போடும்போது அதோட மனம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சுக்கா செய்யறதுனாலே மெயினாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் நல்லாயிருக்கும். அது பீஃப் சுக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நல்லா வேக வச்சாச்சு. அவ்வளோதான். விசில் போக போகுது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம சின்னதாக ஒரு தக்காளி எடுத்து வச்சுன்னா அதை சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதை அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இதெல்லாம் நல்லா குக் ஆகையும் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா, அந்த பீஃப் நல்லா வேக வச்சுருந்த பீஃப் எடுத்து உள்ளே மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பீஃபை வேக வச்சு எடுத்துட்டோம். பாருங்கள், அது எப்படி வெந்திருக்குதுன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ரொம்ப சூடாக இருக்குது பாருங்கள்.
பாருங்க கை வச்சு பிச்சு விட்டா ரொம்ப சூடாக இருக்குது. இங்கே பாருங்க இது இழுத்தாலே இங்கே பாருங்க பிஞ்சு வர மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த மாதிரி கறியை வந்து பார்த்து வாங்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பீஃப்லேயே செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது அவ்வளோதான். இங்கேயும் நல்லா நம்மளுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரக்க ஆரம்பிச்சிருச்சு. போதும். இந்த டைமில் வந்து நம்ம அந்த பீஃப் அது கூட சேர்த்துக்கலாம். நம்ம அந்த பீஃபை வந்து உள்ளே சேர்த்தாச்சு. இந்த தண்ணி அந்த பீஃபில் வேக வைக்கும்போது இந்த தண்ணி தான். இது வந்து ரொம்ப சத்துள்ளது, அதனால் வேஸ்ட் ஆக்காமல் அந்த தண்ணியோடவே மிக்ஸ் பண்ணி வேக விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விடுங்க. அந்த தண்ணி அப்படியே வற்றி வரும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்து இறக்கிடலாம். ஓகேவா? ஏற்கனவே உப்பு வந்து நான் வேக வைக்கும்போது போட்டிருக்கிறேன். மட்டனை வேக வச்சு பீஃப் வேக வைக்கும்போது. இப்போ வந்து நான் இதில் தேவையான அளவு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ இது வந்து நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஏற்கனவே நல்லா தண்ணி வற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10-5 நிமிஷம் போட்டோன்னா நல்லாவே வற்றிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லாவே வெந்துருச்சு. தண்ணியும் கொஞ்சம் வற்ற ஆரம்பிச்சிருச்சு. போதும். இந்த டைமில் வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் வந்து பெப்பர் பொடி சேர்த்தாச்சு. இது கூடவே எனக்கு கொஞ்சம் சோம்புத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள். அது கூட வந்து நம்ம சக்தி மட்டன் மசாலா. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றபடி சேர்த்துக்கோங்க. காரம் கொஞ்சம் இதுக்கு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா பொடி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா எப்படி சொல்கிறது, சூப்பராக ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் தண்ணி மட்டும்தான் கொஞ்சம் வற்றணும், அவ்வளோதான். லாஸ்ட்டாக ஃபைனல் டச் மேலே மல்லியில தூவி நம்ம இறக்க வேண்டியது தான். இன்னொரு 5 நிமிஷம் நல்லா தண்ணி வற்றட்டும். பாருங்க நம்மளோட பீஃப் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா எல்லாம் தண்ணி எல்லாம் வற்றி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி அவ்வளோதான். இந்த டைமில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஃபைனல் டச்சாக வந்து மேலே பச்சை கருவேப்பிலையும் மல்லி இலையும் தூவி நம்ம இறக்க போகிறோம். அவ்வளோதான். நம்மளுடைய டேஸ்டான பீஃப் சுக்கா ரெடி. ஓகேவா? நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். ஈஸியான மெத்தடில் செஞ்சுருக்கிறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. பாய்.